ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான டேஸ்டான நல்லா சாஃப்டாக மெதுன்னு பிடி கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி சிலன் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்துருக்கேன். நீங்கள் கொழுக்கட்டை மாவு கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். வறுத்து செய்கிறதுனால கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரம் வரைக்கும் சாஃப்டாகவே இருக்கும். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போது அரை முடி தேங்காய் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்க சொல்ல கொழுக்கட்டை சாப்பிட சொல்ல அங்கங்கே கிடைக்கும். அதனால் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. சேர்த்துக்கிறேன். இப்போ அதே பேன் வச்சுக்கலாம். 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப் மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம், 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெள்ளைக்கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்கள், வெள்ளைக்கட்டிலாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ வடிகட்டி திரும்பவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வாசனைக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் போல் ஊற வச்ச பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்தா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். பாசிப்பருப்பு சேர்த்து ரொம்ப நேரம் வேக தேவையில்ல, கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும். பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்க சொல்ல அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம். கைவிடாமல் நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கட்டியாகிடும். கரெக்டான தண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட்டியாகிடும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி விரலை வச்சு அமுத்துனீங்கன்னா ரொம்பவும் சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். அதே மாதிரி இருக்கிற மாவெல்லாம் கொழுக்கட்டை ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதை அப்படியே இட்லி பதத்துக்கு மாற்றி வச்சுருக்கேன். ஒரு 8 to 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. இப்போ அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.